இந்த குறிப்புகளோட தொடக்கத்துல, அதாவது முதல் பகுதியில பாத்தீங்கன்னா, இறைவனோட எல்லையற்ற அதிகாரத்தை பத்தி ஒரு ஆழமான கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ம் சொல்லுங்க கேப்போம். அதாவது, ஒரு இறைச்செய்தி அல்லது சட்டம் மாற்றப்பட்டாலோ அல்லது அது மறக்கடிக்கப்பட்டாலோ அதுக்கு ஒப்பானதை அல்லது அதைவிட சிறந்த ஒன்றை இறைவன் கொண்டு வருவான் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. ஓ, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவா இருக்கே. ஆமா, அது மட்டும் இல்லாம வானங்கள் மற்றும் பூமியோட முழு ஆட்சி அதிகாரமும் இறைவனுக்கே உரியது, அவனைத் தவிர மனிதர்களுக்கு வேறு எந்த பாதுகாவலனோ உதவியாளனோ கிடையாது அப்படின்னு இதை ஆணித்தரமா முன்வைக்குது. இங்க நம்ம ஈர்க்கும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இது இறைவனுக்கும் மனிதர்களுக்குமான உறவை ஒரு நிலையான, மாற்ற முடியாத விஷயமா காட்டல. அப்போ இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இத ஒரு உயிருள்ள இயக்கவியலா, அதாவது ஒரு டைனமிக் ரிலேஷன்ஷிப்பா நம்ம பார்க்கணும். மனிதர்களோட சட்டங்கள் மாதிரி இது இறுகிப்போன ஒண்ணு கிடையாது. சரி, இதை நாம கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். எனக்கு இப்போ ஒரு சிந்தனை வருது. சொல்லுங்க, என்ன தோணுது உங்களுக்கு? ஒரு சட்டம் மாற்றப்படுவது அல்லது சிறந்ததாக தரப்படுவது அப்படிங்கறத ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி நம்ம ஒப்பிடலாமா? அட, சாஃப்ட்வேர் அப்டேட்டா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ நாம பயன்படுத்துற போன்ல ஓஎஸ் அப்டேட் வருது இல்லையா, அதுக்கு பழைய வெர்ஷன்ல குறை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆமாம். காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப படைத்தவன் மனிதர்களுக்கான வழிகாட்டுதல்களை மேம்படுத்தி ஒரு பேட்ச் அப்டேட் மாதிரி வழங்குறான் அப்படிங்கிற கோணத்துல இதை நாம புரிஞ்சுக்கலாமா? ரொம்ப அருமையான ஒப்பீடு இது. அதாவது மனித சமூகம் எப்பொழுதுமே ஒரே நிலையில தேங்கி நிற்கிறதில்ல. அது தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி அடையுது. கண்டிப்பா. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தேவையான வழிகாட்டுதல் இன்னொரு காலகட்டத்துக்கு போதுமானதா இல்லாம போகலாம். அதனாலதான் அந்த அப்டேட் தேவைப்படுது. ஓ, அப்ப மனிதர்களோட மாறி வரும் தேவைகளை உற்று நோக்கி அவங்களுக்கு நன்மையா மட்டுமே நாடி இந்த அதிகார மையம் செயல்படுதுன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அந்த அதிகாரம் முழுமையா இறைவனுக்கே உரியதுன்னு சொல்றது மூலமா மனிதர்களுக்கு ஒரு ஆழமான உளவியல் பாதுகாப்பை இது கொடுக்குது. உங்களுக்கு வேற பாதுகாவலன் தேவை இல்லைன்னு அது ரொம்ப தெளிவா சொல்லுது. இதை விட ஒரு பெரிய நிம்மதி மனிதர்களுக்கு இருக்க முடியாது இல்லையா? சரி, இறைவனோட அதிகாரத்தை பத்தி பார்த்த நாம அடுத்து மனிதர்கள் இதை எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற சமூக கோணத்துக்கு நகருவோம். ஆமா, இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. இந்த குறிப்புகளோட அடுத்த பகுதியில முற்காலத்துல சமூகத்தை வழிநடத்திய தூதர்களிடம் மக்கள் தேவையற்ற வீணான கேள்விகளை கேட்டதை பத்தி ஒரு குறிப்பு வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அந்த மாதிரி வீணான கேள்விகளை கேட்க வேண்டாம்னு, அப்படி செய்யறது நம்பிக்கையே நிராகரிப்பா மாத்திர வழிதவறிய செயல்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுது. இப்போ இங்க எனக்கு ஒரு மாற்று சிந்தனை தோணுது. சொல்லுங்க, என்னது? கேள்விகள் கேட்கறதே தவறா? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல கேட்கப்படுற கேள்விகள் எப்படி ஒருத்தரை வழிகெடுக்கும்? இத பரந்த கண்ணோட்டத்தோட நாம இணைச்சு பார்த்தா உங்களுக்கு விடை கிடைச்சிரும். இங்க கேள்வி கேட்கறத ஒட்டுமொத்தமா தடை செய்யல. உண்மைய புரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல கேட்கப்படுற கேள்விகளை எந்த ஆன்மீகமும் தடுப்பதில்ல. அப்போ எந்த மாதிரி கேள்விகளை இங்க விமர்சிக்கிறாங்க? சட்டங்களை தட்டி கழிப்பதற்காகவும் சாக்குப்போக்குகள் சொல்வதற்காகவும் கேட்கப்பட்ட கேள்விகளைத்தான் இங்க சுட்டிக்காட்டுறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பின்பற்றுவதை தவிர்ப்பதற்காகவே விதண்டாவாதமா கேள்விகள் கேட்பது. ஓஹோ, அப்போ கேள்விகள் கேட்கப்படும் நோக்கம், அதாவது இன்டென்ட் மட்டும்தான் இங்க விமர்சிக்கப்படுதா? 100% சரியா சொன்னீங்க. நோக்கத்தின் தூய்மைதான் இங்க முக்கியம். வீணான தர்க்கங்களை தவிர்த்துவிட்டு தங்களின் சொந்த ஆன்மீக பயணத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இதன் உள்நோக்கம். இது இன்றைய சமூக வலைத்தள விமானங்களுக்கு கூட ரொம்ப சரியா பொருந்தது. சரி, அடுத்து பொறாமை அப்படிங்கிற ஒரு இருண்ட மனித உணர்வை பத்தி இது பேசுது. ஆமா, பல நேரங்கள்ல மனித சமூகத்தை அழிக்கும் ஒரு கொடிய நோய் இந்த பொறாமை. வேதத்தை உடையவர்கள்ல பலர் உண்மை தெரிந்த பின்னரும் கூட வெறும் பொறாமையின் காரணமா நம்பிக்கையாளர்களை நிராகரிப்பவர்களா மாற்றிவிட விரும்புறாங்க அப்படின்னு இது சொல்லுது. உண்மைதான். ஆனா இப்படிப்பட்டவங்களை எதிர்த்து போராடச் சொல்லாம இறைவனின் அடுத்த கட்டளை வரும் வரை அவர்களை மன்னித்து புறக்கணித்து செல்லுமாறு இந்த மூலப்பொருள் அறிவுறுத்துது. இதுல ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. எனக்கு இது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது உணர்ச்சிபூர்வமான நுண்ணறிவின் ஒரு சிறந்த உத்தியாக தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு அருமையான சமூகவியல் அணுகுமுறை.
மற்றவர்களின் பொறாமைக்காக தங்கள் அமைதியை இழக்கக்கூடாது என்பதையும் சமூக நல்லிணக்கத்தை பேணுவதற்காக பொறுமையை கையாளுவதையும் இது வலியுறுத்துகிறது. அதாவது அவங்க விரிச்ச வலையில நாம விழாம நம்ம இலக்குல நாம கவனம் செலுத்தணும் இல்லையா? கண்டிப்பா. அவங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் நம்மளோட ஆற்றலை அழிக்க நாம அனுமதிக்க கூடாது. இதுதான் சமூக பொறுமை. ஆக இதற்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தா, சமூக முரண்பாடுகளை பொறுமையோடு கடந்து செல்வதுதான் நிம்மதிக்கான வழின்னு இது ரொம்ப அழகா சொல்லுது. அடுத்த கட்ட விவாதத்திற்கு நாம இப்போ போலாம். ஆமா, இதுதான் இறுதி வெற்றியாளர் யார் அப்படிங்கறத தீர்மானிக்கிற பகுதி. வசனங்கள் 110 முதல் 112 வரை உள்ள பகுதியில தொழுகையை கடைபிடித்தல் மற்றும் ஜக்காத், அதாவது தானம் வழங்குதல் ஆகியவற்றின் மூலம் நன்மைகளை முன்கூட்டி அனுப்பி வைக்க சொல்லுது. சரி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை இதை மறுக்குது. யூதர்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ மட்டுமே சொர்க்கம் செல்வார்கள் என்ற கூற்றை இது வீண் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுது. ஆமா, உண்மை என்றால் அதற்கான ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு ரொம்ப தைரியமா சவால் விடுது. எனக்கு இங்க ஒரு ஒப்பீடு தோணுது. இது சொர்க்கம் அல்லது மறுமை வெற்றிய ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கான விஐபி கிளப் மெம்பர்ஷிப் அப்படிங்கிற நிலையிலிருந்து மாற்றுதா? விஐபி கிளப் மெம்பர்ஷிப் ரொம்ப பொருத்தமான வார்த்தை. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு விஐபி கிளப் மனநிலையில இருந்து யார் வேண்டுமானாலும் நற்செயல்கள் மூலம் தகுதி பெறக்கூடிய ஒரு ஓப்பன் சோர்ஸ் மெரிட் சிஸ்டம் மாதிரி இதை மாத்துதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியை நம்மோன்னு எழுப்புகிறது. மத அடையாளங்களை விட தனி மனிதனின் செயல்களுக்கே இங்க முதலிடம் வழங்கப்படுகிறது. அதாவது லேபிள்ஸ் முக்கியம் இல்ல, ஆக்ஷன் தான் முக்கியம்னு சொல்றீங்க. சரியா சொன்னீங்க. எவர் தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து நற்செயல்கள் செய்கிறாரோ அவருக்கே இறைவனிடம் கூலி உண்டு அப்படின்னு இது உறுதியா சொல்லுது. இங்க தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பது அப்படிங்கிறது உள்நோக்கத்தையும், நற்செயல்கள் அப்படிங்கிறது வெளிப்புறச் செயலையும் குறிக்குது இல்லையா? ஆமா, தொழுகை அப்படிங்கிறது இறைவனுடனான ஆன்மீக தொடர்பு, ஜக்காத் அப்படிங்கிறது சமூக பொறுப்பு. இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவதே உண்மையான அர்ப்பணம். இது ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. எந்த பெயரை கொண்டிருக்கிறோம் என்பதை விட நாம என்ன செய்கிறோம் என்பதே இறுதி வெற்றியாளரை தீர்மானிக்கிறது என்பதை இந்த வசனங்கள் ஆணித்தரமாக நிறுவுகின்றன. அப்படி செய்யறவங்களுக்கு எவ்வித பயமும் துக்கமும் இல்லை அப்படின்னு இது சொல்றது மனிதன் தேடும் உண்மையான நிம்மதியை குறிக்குது. கண்டிப்பா. கடந்த காலத்தை பற்றிய துக்கமும் இல்லை, எதிர்காலத்தை பற்றிய பயமும் இல்லை. இதுதான் ஆகப்பெரிய வெற்றி. சரி, நாம இந்த ஆழமான உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம 3 முக்கிய விஷயங்களை பார்த்தோம். ஆமா, விரிவாவே சுருக்கி சொல்லிடலாம். 1. இறைவனின் மாற்றத்திற்குரிய வழிகாட்டுதல்களும் அவனது முழுமையான அதிகாரமும். 2. வீணான கேள்விகள் மற்றும் மற்றவர்களின் பொறாமைகளை தவிர்த்துவிட்டு பொறுமையை கையாளுவது. 3. வெறும் மத அடையாளங்களை தாண்டி இறைவனிடம் முழுமையாக சரணடைவதும் நற்செயல்கள் செய்வதுமே ஒரு மனிதனை பயமும் துக்கமும் இல்லாத ஒரு நிலைக்கு உயர்த்தும் என்ற தத்துவம். ரொம்ப அழகா தொகுத்து சொல்லிட்டீங்க. இப்போ மீண்டும் ஒரு நடுநிலை நிலைவூட்டல். இந்த ஆழமான ஆய்வில் வரலாற்று மற்றும் ஆன்மீக பதிவுகளாக உள்ள இந்த மூலப்பொருளில் உள்ள கருத்துக்களை அப்படியே உங்களுக்கு நாங்க கடத்தியிருக்கிறோம். ஆமா, எங்களுடைய சொந்த கருத்துக்கள் எதையும் திணிக்காம உள்ளத உள்ளபடி பகுப்பாய்வு செஞ்சிருக்கோம். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கான இன்றைய இறுதி சிந்தனை இதுதான். நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒருவரோட இறுதி அமைதிக்கும் வெற்றிக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட குழுவின் முத்திரையும் தேவையில்லை, மாறாக இறைவனுக்கு கீழ்ப்படிதலும் தூய்மையான நற்செயல்களும் மட்டுமே போதும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை கொஞ்சம் யோசிங்க. தற்போதைய நவீன உலகில் அடையாளங்களை மட்டுமே வைத்து நடக்கும் பல்வேறு கருத்தியல் மற்றும் சமூக மோதல்களோடு இதை ஒப்பிட்டு பார்த்தால் நமது சமூக பார்வையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும்? இது உண்மையிலே நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்விதான். கண்டிப்பா. இந்த ஒரு கேள்வியோடு உங்களை நாங்க சிந்திக்க விட்டுட்டு விடைபெறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு விரிவான ஆய்வில் சந்திப்போம்.